வணக்கம். தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய விஜய் ஆட்சி அமைக்கிறார். மக்களின் நம்பிக்கையை பொய்யாக்குவாரா என்று சந்தேகம் இருக்கிறது. 2 முறை தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்த விஜய் அவர்கள் 35% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கவர்னர் சொல்கிறார், உங்களை நான் எத்தனை சதவீதம் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் என்று கேட்கவில்லை. எனக்கு தேவை பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவளித்து கடிதம் தந்திருந்தால் மட்டுமே நீங்கள் இங்கே வந்துடலாம். நான் உங்களுக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று கூறி அனுப்பினார். இப்போது 3வது முறையாக கவர்னரை சந்தித்து பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாக கூறி அந்த ஆதரவு கடிதங்களை கவர்னரிடம் அளிக்கிறார். விரைவில் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிறார். காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள், 2 கம்யூனிஸ்டுகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் தலா 2 எம்எல்ஏக்கள், மொத்தம் 120 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிறார். பதவியேற்பு விழா நேரு உள் விளையாட்டரங்கில் மே 10ஆம் தேதி நடைபெற. சேனல் சார்பாக விஜய்க்கு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.